அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் ஆஷுராவுடைய தினத்தில் நாம் அனைவரும் கண்டிப்பாக ஓத வேண்டிய இன்னும் 6 நபிமார்கள் அவர்களினுடைய அந்த ஆஷுராவுடைய நாளில் பயன்படுத்திய ஒரு 6 துஆக்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த 6 துஆவையும் ஆஷுராவுடைய தினத்தில் நாம் ஓதி வந்தோம் என்றால் கண்டிப்பாக நம்மினுடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும். நாம் எவ்வளவு சிரமத்தில் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும், இன்னும் அல்லாஹு தஆலாவினுடைய உதவி இல்லாமல் நாம் எவ்வளவு சோதனைகளில் வாழ்ந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு 6 துஆவை இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு நோற்றவர்களாக தொழுது முடித்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களினுடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா மாற்றி அமைத்து விடுவான். ஏனென்றால் அல்லாஹ் அந்த 6 நபிமார்கள், ஒரு நபி 2 நபிமார்கள் அல்ல, 6 நபிமார்களினுடைய வாழ்வையும் மாற்றிய ஒரு துஆ. அதுதான் முதலாவதாக ஆஷுராவுடைய தினத்தில் நபி யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட, அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி நேரடியாக கிடைத்த ஒரு துஆ, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இரண்டாவது, நபி ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானுடைய பிடியில் மாட்டிக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்ட ஒரு துஆ இந்த ஆஷுராவுடைய தினத்தில், ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். மூன்றாவது, நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுராவுடைய தினத்தில் கேட்ட ஒரு அற்புதமான துஆ, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். நான்காவது, நபி அய்யூப் அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ, இந்த ஆஷுராவுடைய தினத்தில் அவர்களுக்கு உதவி என்ற ஒரு சக்தி கிடைத்த ஒரு துஆ, ரப்பி அன்னி மஸ்ஸனி லுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ஐந்தாவது, நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையை மாற்றிய, இன்னும் அவர்களினுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கிய ஒரு துஆ, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். ஆறாவது, நம்மினுடைய உம்மத்தினுடைய தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆஷுரா தினத்திலும் கேட்ட, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இரண்டாவது, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அலீம். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு 6 திக்ரையும் நீங்கள் உங்களினுடைய இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நீங்கள் ஓதி வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களினுடைய வாழ்க்கை, உங்களினுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த கஷ்டமான நிலை மாறி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருவான். ஏனென்றால் இந்த ஆஷுராவில் இருக்கக்கூடிய நாம் அடுத்த ஆஷுரா தினத்தில் இருப்போமா என்று நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட இந்த ஒரு ஆஷுரா தினத்தை பயன்படுத்தி நாம் சரியான முறையில் அல்லாஹ்விடத்தில் இந்த துஆக்களை ஓதி அல்லாஹ்விடத்தில் நாம் உதவிகளை தேடுவோம். இன்னும் இந்த ஒரு ஆஷுரா தினத்தை நாம் வீணடித்து விடக்கூடாது. ஆக கண்ணியமானவர்களே, நாளை வரக்கூடிய இன்று இருக்கக்கூடிய இந்த ஆஷுரா தினத்தை சரியான முறையில் பயன்படுத்தி இந்த 6 துஆக்களையும் ஓதி 6 நபிமார்களுக்கும் கிடைத்த அந்த பலன்களை அல்லாஹ் நமக்கும் தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால்
ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.